லீ அப்படிங்கிற பையன் அவங்க அப்பாவை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்ததுனால அவரோட சொத்து எதுவுமே அவங்க மூத்த பையனுக்கு கிடைக்காம போயிருதுங்க. இதை கேட்கவே அவரோட மாமனாரும் ரொம்பவே கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இனியும் நம்ம லீயை உயிரோட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரவாதி கிட்ட போய் இவங்க நிறைய பணத்தை கொடுத்து லீ அப்படிங்கிறவனை கொலை பண்றதுக்காக ஒரு குட்டிச்சாத்தான ஏவி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கவுமே அந்த மந்திரவாதியும் அவரோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி ஒரு குட்டிச்சாத்தான ஏவி விடுறாருங்க. அது ஏவி விட்ட அடுத்த செகண்டே அந்த குட்டிச்சாத்தான் லீயை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மந்திரவாதி என்னெல்லாம் பண்றாரோ அது எல்லாமே லீயும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு லீயோட சாமியார் அந்த இடத்துக்கு வந்து லீ ஏதோ ஆபத்துல இருக்கா அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரியுமே. அவரோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி லீ மாட்டிக்கிட்டு இருந்த அந்த மந்திர கட்டுல இருந்து அவனை மறுபடியும் வெளியில கொண்டு வந்துடுறாருங்க. ஆனாலும் இந்த மந்திரவாதி ஏகப்பட்ட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி எப்படியாவது லீயை கொலை பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்றாரு. அதே நேரம் அந்த சாமியாரும் இது எல்லா மந்திர சக்தியில இருந்து லீயையும் உயிரோட காப்பாத்திட்டாருங்க. அதுக்கப்புறம் தாங்க அந்த மந்திரவாதிக்கே தெரிய வருது இந்த சாமியார் லீ கிட்ட இருக்க வரைக்கும் நம்ம அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி.